அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்ச் 13 மற்றும் 14ஆம் தேதியினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக யூனிட் 6 சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய கேள்வியாக அமையலாம். பாருங்க, தமிழ் இலக்கியங்களில் கூறும் சித்த மருத்துவம் எனும் நூலை எழுதியவர் யார்? பாருங்க, டாக்டர் மானக்ஷா. ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பி இஸ் த ஆன்சர். அப்போ இதோடைய சமீபத்திய செய்தி என்ன பாருங்க, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் மாநில மருந்து உரிமம் வழங்கும் அதிகாரியாக பணியாற்றக்கூடிய டாக்டர் மானக்ஷா எழுதிய தமிழ் இலக்கியங்கள் கூறும் சித்த மருத்துவம் என்கிற நூலை தமிழகத்தினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டினுடைய சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்வாகவும் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு வந்திருக்கிறதுனால யூனிட் 6 சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியாகவும் இது இருக்கலாம். சரி, அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு வாங்கினேன். ஸோ ரெண்டாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி தான். பாருங்களேன், உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் பாருங்க, பிரணவ் வெங்கடேஷ். சரிங்களா? கவனமாக பார்க்கணும். உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் பட்டம் பெற்றவர் பிரணவ் வெங்கடேஷ். அப்போ இவரை பற்றின சமீபத்திய செய்தி என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, பிரணவ் வெங்கடேஷ் அவர்களுக்கு ரூபாய் 20 லட்சத்திற்கான காசோலையை வழங்கி இருக்கிறார் அப்படின்ற செய்தி தான் தமிழக செய்தித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய நிகழ்வு என்பதால் நடப்பு நிகழ்வுகளில் முக்கிய பதிவாக இது இருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்களேன், இதுவும் தமிழக அரசு தமிழகத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த மிக முக்கிய நிகழ்வு தான். தமிழ்நாட்டில் பின்வரும் எந்த பள்ளிக்கு பசுமை பள்ளிகள் சான்றிதழ் வழங்கப்பட்டது? பாருங்க, தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 4 பள்ளிகளுக்குமே பசுமை பள்ளிகள் என்கிற சான்றிதழை வழங்கி இருப்பதாக தமிழக செய்தித்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அப்போ இது 4மே கரெக்டாக. திண்டுக்கல் என் பஞ்சப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் இடையக்கோட்டை நேருஜி அரசு மேல்நிலைப்பள்ளி, கரூர் புகழூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருச்சி கஞ்ச நாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த 4 பள்ளிகளுமே பாருங்க பசுமை கட்டிடங்களை முழுமையாக உருவாக்கி இருப்பதால் இந்த பசுமை சான்றிதழ் இந்த 4 பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் டி இஸ் த ஆன்சர். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்களேன். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மொரீசியஸ் நாட்டிற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சரிங்களா? தொடர்ச்சியாக 12, 13ஆம் தேதி செய்திகளில் நாம் இடம்பெற்றிருந்தது. பாருங்களேன், மொரீசியஸில் கவனமாக பாருங்க, மொரீசியஸ் நாட்டில் இந்திய நிதி உதவியுடன் அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. கரெக்ட். சரிங்க. அதே மாதிரி பாருங்க, மொரீசியஸ் நாட்டில் குடிநீர் குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்காக பாரத் ஸ்டேட் வங்கி சார்பில் ரூபாய் 487 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அப்போ பாருங்க, ஈஸியாக என்ன கேட்கலாம், மொரீசியஸ் நாட்டின் குடிநீர் இணைப்பிற்காக எந்த வங்கி கடன் உதவி வழங்கி இருக்கிறதுனாக்க பாரத் ஸ்டேட் பேங்க், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அடல் பிகாரி வாஜ்பாய் பொது சேவை மற்றும் புத்தாக்க நிறுவனம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டால் மொரீசியஸ், இந்தியாவின் நிதி உதவியுடன். சரிங்களா? சரி, இப்போ இது என்ன சார் நியூஸ்ன்னு பாருங்க, மிக முக்கியமானது. ஒரு வெளிநாட்டிற்கு ரூபாய் அடிப்படையில் இந்தியாவால் வழங்கப்படக்கூடிய முதல் கடன் உதவி பாருங்க, மொரீசியஸ் நாட்டிற்கு பாரத் ஸ்டேட் பேங்க் மூலமாக வழங்கக்கூடிய கடன் உதவி என்பது முழுக்க முழுக்க இந்திய பண மதிப்பில், இந்திய ரூபாய் மதிப்பில் வழங்கப்படுகிறது. இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லி பாருங்க, வெளியுறவு அமைச்சக செயலர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப மிக முக்கிய செய்தியாக இது இருக்கும், கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த சாக்கோஸ் தீவு கூட்டங்கள் புவியியல் சார்ந்து ஜியாகிரபி சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வியா? இந்த சாக்கோஸ் தீவு கூட்டங்கள் எங்கு அமைந்துள்ளது
அப்படின்னு கேட்டால் இந்திய பெருங்கடல். சரிங்களா, கீழே வாங்க. இதோடைய செய்தி என்ன, எதற்காக இந்த தீவு கூட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு வரும்போது பாருங்க, இந்த சாக்கோஸ் தீவு கூட்டங்களுடைய இறையாண்மை, இந்த தீவு கூட்டங்கள் யாருக்கு சொந்தம் என்கிற பிரச்சனையில் மொரீசியஸ், மாலத்தீவு மற்றும் யுனைடெட் கிங்டம் ஆகிய இந்த 3 நாடுகளுக்கிடையே பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையில் இந்தியா, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் மொரீசியஸை நாங்கள் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சரிங்களா, இந்த தீவு கூட்டங்களில் இறையாண்மை தொடர்பாக விஷயங்களில் மொரீசியஸ் நாட்டை இந்தியா ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். சரிங்களா, பாருங்க, இந்த தீவு கூட்டங்கள் விவகாரத்தில் மொரீசியஸ் இறையாண்மைக்கு இந்தியா முழு மதிப்பளிக்கிறது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடப்பட்டிருப்பதால் புவியியல் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினாவாக இது இருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வியும் பாருங்க, மிக முக்கியமான கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மிக முக்கிய அறிவிப்பு பாருங்க, மகா சாகர் எனும் தொலைநோக்கு பார்வையை அறிவித்தவர் யார்? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பாருங்க, ஏற்கனவே பாருங்க, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வளர்ச்சி பணிகளுக்காக 2015ஆம் ஆண்டிலேயே நரேந்திர மோடி அவர்கள் சாகர் எனும் தொலைநோக்கு பார்வையை அறிவித்தார். அதோடு மட்டுமல்ல, தற்போது பாருங்க, தெற்குலகம், சரிங்களா, இந்த சதர்ன் வேர்ல்டில் மிக முக்கியமான கூட்டமைப்பு நாடுகள் பாருங்க, தெற்குலகில் வர்த்தக மேம்பாடு, நிலையான வளர்ச்சி, கட்டமைப்பு, பாதுகாப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வையாக நரேந்திர மோடி அவர்களால் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவினுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருப்பதால் நரேந்திர மோடி அவருடைய இந்த அறிவிப்பு பாருங்க, வெளியுறவுத்துறை சார்பில் இந்தியாவுடைய அயல் உறவு சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய நடவடிக்கையாக இது இருக்கும். சரிங்க, அப்ப பாருங்க, இந்த சாகர் ப்ராஜெக்ட் எதோடு தொடர்புடையது, எப்போ அறிவித்தார், யார் அறிவித்தார்ன்றதை கவனம் பார்க்கணும். இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி மகா சாகர் என்கிற தொலைநோக்கு பார்வை திட்டத்தை தற்போது நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. உலக சிறுநீரக நல தினம் ஆண்டுதோறும் எந்த தேதியில், பாருங்க, கிட்னி அப்சர்வ் டே ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் மாதத்தின் 2வது வியாழக்கிழமை, த செகண்ட் வீக். சரிங்களா, மார்ச் மாதத்தின் 2வது வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை இது கொண்டாடப்படுகிறது. சரி, அடுத்து வாங்க. தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு சதவிகிதம் என்ன? சரிங்களா, கவனமாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு மாநில பொருளாதார அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னொரு தனியாக ஒரு பதிவில் தமிழக அரசினுடைய பட்ஜெட் பற்றியும், சரிங்களா, அதே மாதிரி தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கை பற்றியும் தனித்தனியாக 2 பதிவுகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். மாணவர்கள் தவறாமல் அதையும் பார்த்துருங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், பத்திரிகை செய்தி பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? 9.21%. பாருங்க, தமிழ்நாடு மாநிலம் உள்நாட்டு உற்பத்தியானது ரூபாய் 27.22 லட்சம் கோடியை எட்டி இருக்கிறது. மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாகவே உள்ளது. 8.33% தமிழ்நாடு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி விகிதம் கணக்கிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா, பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினா கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? பாருங்க, இந்த இஸ்ரோ அமைப்பானது 2035ஆம் ஆண்டிற்குள் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் என்கிற சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை விண்வெளியில் நிறுவுவதற்கு முடிவு செய்திருக்கிறது. சரிங்க, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதற்கு முன்னோட்டமாக பாருங்க, இந்த ஸ்பேடெக்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 விண்கலங்களை விண்வெளியில் ஒன்றாக இணைப்பது மற்றும் அதை தனித்தனியாக பிரிப்பது என்கிற சோதனை முயற்சிகளை இஸ்ரோ மேற்கொண்டிருக்கிறது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இதற்காக பாருங்க, த ஸ்பேடெக்ஸ் ஏ பி என்கிற 2 செயற்கைக்கோளை டிசம்பர் 2024 விண்ணில் செலுத்திய இஸ்ரோ அமைப்பு ஜனவரி 16ஆம் தேதி அவை 2ஐயும்
ஒன்றாக இணைத்து வெற்றிகரமாக தனது சோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இப்போ அது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்தும் வெற்றிகரமாக சோதனையை நிறைவு செய்திருக்கிறது. அப்போ 2035ஆம் ஆண்டிற்குள் இஸ்ரோ அமைப்பானது சர்வதேச விண்வெளி நிலையத்தை, இந்தியா சார்பில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வு மையத்தை விண்ணில் நிறுவும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் பாருங்கள், சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்கினேன். ஸோ அடுத்த கேள்வி பொறுத்த வரைக்கும் தற்போது பாருங்கள், தொடர்ச்சியாக தமிழகம் கடனில் தத்தளிக்கிறது. சரி, தமிழ்நாட்டுடைய கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு என்கிற செய்திகளுடைய தொடர்ச்சியாக பாருங்கள், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவரான ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு முக்கிய பதிவை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பாருங்க 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவிகிதத்திற்குள் மாநில அரசு கடன் பெற்றுக்கொள்ளலாம்? பாருங்க, 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையின்படி மாநில அரசு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 28% வரை கடன்களை வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, ஜெயரஞ்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகமானது இந்த அளவிற்குள் 25% கடன்களை வாங்கி இருக்கிறது. அது 15வது நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைக்குள்ளதே இருக்கு. நாங்கள் அளவுக்கு மீறி கடன் பெறவில்லை என்கிற செய்தியை தமிழகத்தினுடைய மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப இதுவரை நம்ம பார்த்தது மார்ச் மாதத்தினுடைய 13 மற்றும் 14ஆம் தேதியினுடைய மிக முக்கிய நிகழ்வுகள். சரிங்களா? அடுத்த பதிவில் அடுத்த தேதியினுடைய நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.